ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம பைத்தான் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஊப்ஸ் கான்செப்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னா என்னென்னு. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு லாங்குவேஜில் வந்து நம்மளுக்கு கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன், எந்த லாங்குவேஜ்லலாம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கோ நம்ம அந்த லாங்குவேஜ் என்ன சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஊப்ஸோட எக்ஸ்பேன்ஷன் வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊப்ஸ் கான்செப்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ கிளாஸ் அப்படின்னா என்னது? கிளாஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ப்ளூ பிரிண்ட் ஆர் டெம்ப்ளேட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். A class is not a physical entity. A class contains variables, methods and objects. Class don't occupy any memory. ஓகே. ஒரு கிளாஸ் அப்படின்னா என்னது? அந்த கிளாஸ் வந்து நான் வந்து பிசிக்கல் என்டிட்டி கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு கிளாஸில் வந்து வேரியபிள்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். கிளாஸ் டோன்ட் ஆக்குபை எனி மெமரின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். ஓகே. ஜஸ்ட் வந்து என்னது? ஒரு ப்ளூ பிரிண்ட். இப்போ அந்த கிளாஸுக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த கிளாஸுக்குள்ளே நம்மளுக்கு மெத்தட்ஸ் இருக்கும். அந்த கிளாஸுக்குள்ளே நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ கிளாஸ் அப்படின்றது வந்து அது வந்து என்னது? ஜஸ்ட் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்னென்ன எழுதுவோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் வச்சுருப்போம், மெத்தட்ஸ் வச்சுருப்போம் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வச்சுருப்போம் ஒரு கிளாஸ்க்குள்ளே. அதே மாதிரி வந்து கிளாஸ் டோன்ட் ஆக்குபை எனி மெமரின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளாஸ் டோன்ட் ஆக்குபை மெமரி அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளாஸ் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் என்டிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நான் வந்து என்ன சொல்கிறேன்? டாக் அப்படின்னு சொல்கிறேன். டாக் அப்படின்னா வந்து நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கீங்க இல்லையா ஒரு டாகை? Yes, sir. ஓகே. அது வந்து எங்கே இருக்குது? ஸ்ட்ரீட்ஸில் இல்லைன்னா ஏதாவது வளர்த்துட்டு கூட இருக்கலாம். இப்போ அது வந்து ஃபிசிக்கலாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. ரைட்? Yes, sir. ஓகே. Yes, sir. இப்போ வந்து ஒரு ரூம் இருக்கு. இப்போ இந்த ரூமில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஒரு டாகை வந்து நான் என்ன பண்ணுறேன்? இந்த ரூமுக்குள்ளே வந்து வச்சிருக்கேன். இப்போ அந்த டாக் வந்து ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதில்ல அந்த ரூமுக்குள்ளே. அது ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு இல்லையா? ரைட்? Yes, அதே sir. மாதிரி வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்? சேம் அதே ரூமில் வந்து ஒரு எலிஃபேண்ட் வந்து வச்சுருக்கேன். ஒரு யானை வந்து வச்சுருக்கேன். ஓகே. இப்போ அந்த யானை வந்து அந்த ரூம்குள்ளே இருக்குது. அதோட சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் அதை ஆக்குபை பண்ணியிருக்கோம் இல்லையா? Yes, sir. ஓகே. இப்போ அதே ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லயன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது அதே ரூம்குள்ளே வந்து ஒரு லயன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லயன் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கோம் இல்லையா? ரைட்? Yes, அதே sir. மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு டைகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டைகரும் அந்த ரூம்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன். இப்போ அந்த டைகர் அந்த ரூம்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு இல்லையா? Yes, sir. ரைட்? இது வந்து டாக் ஆக்குபை பண்ண ஸ்பேஸ். இது வந்து டைகர் ஆக்குபை பண்ண ஸ்பேஸ். இது வந்து லயன் ஆக்குபை பண்ண ஸ்பேஸ். இது வந்து எலிஃபண்ட் ஆக்குபை பண்ண ஸ்பேஸ். ஓகே. எலிஃபண்ட் ஆக்குபை பண்ண ஸ்பேஸ். இப்போ டாக்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க, லயன்னா பார்த்துருக்கீங்க, எலிஃபண்ட் அப்படின்னா பார்த்துருக்கீங்க, டைகர் அப்படின்னாலும் பார்த்துருக்கீங்க. அனிமல் அப்படின்னு ஏதாவது ஒன்று பார்த்துருக்கீங்களா? அனிமல்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? டாகு, எலிஃபண்ட், ஜிராஃபு, லயனு, டைகரு, ஜாகுவார், சீத்தா, லெப்பர்ட், இந்த மாதிரி வந்து நிறைய டைப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது. அனிமல் அப்படின்னா அனிமல்னு ஏதாவது ஒன்று இருக்கா? No, sir. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரைட்? ஓகே. இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து சேர் இருக்கு, பெஞ்ச் இருக்கு, சோஃபா இருக்கு. ஓகே. சோஃபா இருக்கு,
ஒரு கப்போர்டு இருக்கு, ஒரு பெட் இருக்கு. இப்போ சேர்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும், ரைட்? பெஞ்ச்னா அது எப்படி இருக்கும்னு தெரியும், சோஃபானா அது எப்படி இருக்கும்னு தெரியும், கப்போர்டு அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியும், பெட் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு தெரியும். ஃபர்னிச்சர் அப்படின்னு ஏதாவது ஒன்று பார்த்துருக்கீங்களா? No, sir. No, sir. ஃபர்னிச்சர் அப்படின்னா என்னது? இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுற ஒரு வேர்டு தான் ஃபர்னிச்சர், ரைட்? ஃபர்னிச்சர் அப்படின்னு நம்ம எதுவும் பார்த்ததில்ல. அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள், டாகாக இருக்கட்டும், எலிஃபண்ட்டாக இருக்கட்டும், டைகராக இருக்கட்டும், லைனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் வந்து என்னது? அனிமல். பட் அனிமல்ன்ட்டு ஃபிசிக்கலாக வந்து எந்த ஃபார்மும் கிடையாது, ரைட்? இப்போ அதே மாதிரி இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காரு, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காரு, ஒரு மேனேஜர் இருக்காரு, ஒரு மேனேஜர் இருக்காரு, ஒரு பேண்ட்ரி பாய் இருக்காரு, ஒரு பேண்ட்ரி பாய் இருக்காரு. இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு பர்சன் இருப்பாங்க. மேனேஜர் அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு பர்சன் இருப்பாங்க. பேண்ட்ரி பாய் அப்படின்னா அந்த ஆஃபீஸில் ஒரு பர்சன் இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாரையும் நான் ரெஃபர் பண்ணுற மாதிரி கூப்பிடணும் அப்படின்னா என்ன என்ன சொல்லலாம்? எம்ப்ளாயின்னு சொல்லலாமா? Yes, sir. எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. No, sir. ஓகே. அப்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அனிமலாக இருக்கட்டும், எம்ப்ளாயியாக இருக்கட்டும், ஃபர்னிச்சராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்னது? ஜஸ்ட்டு ஒரு டேர்ம் தான். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையோ, குரூப் ஆஃப் அனிமல்ஸோ, ஒரு குரூப் ஆஃப் வந்து ஃபர்னிச்சர்ஸோ வந்து நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாமே, இல்லையா? அனிமல், எம்ப்ளாயி, ஃபர்னிச்சர் இதெல்லாம். பட் இதெல்லாம் வந்து கண்ணால் நம்ம எங்கேயுமே பார்த்ததே கிடையாது, ரைட்? அதே மாதிரி தான் வந்து கிளாஸ். ஒரு கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, வேரியபிள் இருக்கும், மெத்தட் இருக்கும், அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். புரியுதா? இப்போ வேரியபிள் வந்து ஒரு மெமரி ஸ்பேஸை ஆக்குபை பண்ணும், மெத்தட் வந்து ஒரு மெமரி ஸ்பேஸை ஆக்குபை பண்ணும், ஆப்ஜெக்ட் ஒரு மெமரி ஸ்பேஸை ஆக்குபை பண்ணும். பட் கிளாஸ் அப்படின்ற பர்டிகுலர் டேர்ம் நம்மளுக்கு மெமரி ஸ்பேஸை ஆக்குபை பண்ணாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிளாஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் என்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபிசிக்கலாக கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? இப்போ எப்படி நம்ம அனிமல்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலாக ஒரு விஷயம் கிடையாதோ, அதே மாதிரி எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிடையாதோ, அதே மாதிரி ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிடையாதோ, அதே மாதிரி தான் கிளாஸும். ஓகே. இப்போ சேர் அப்படின்னா வந்து ஒரு கண்ணால் நீங்கள் பார்க்குறீங்க, அது இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது. அந்த மாதிரி தான் வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இது மூணும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து என்ன அப்படின்னா கிளாஸ். புரியுதா? Yes, sir. கிளியர்? Okay, sir. ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? கிளாஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் என்டிட்டி. அண்டு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுறதுனால எந்த ஒரு மெமரியும் அது வந்து ஆக்குபை பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. பட் வேரியபிள்ஸ் வந்து நம்மளுக்கு மெமரி ஆக்குபை பண்ணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த செஷன்லேயே பார்த்துருப்போம். நம்ம அதோட ஐடி எல்லாம் அர்த்தம், மெமரி சேவ் பண்ண ஐடி அட்ரஸ் எல்லாம் அர்த்தம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு மெமரி வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு, அதுக்கு அந்த ஐடி வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. அப்போ வேரியபிள்ஸ் மெமரியை ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி தான் மெத்தட்ஸும், அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட்ஸும். ஓகே. வேரியபிள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் மெத்தட் அப்படின்றத நம்ம பார்க்கல, ஆப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம இன்னும் பார்க்கல. ஓகே. கிளியர்? Yes, கிளாஸ்னா sir. என்னன்னு தெரியும், கிளாஸ் அப்படின்றது வெறும் ப்ளூ பிரிண்ட்னு அப்படின்னு தெரியும். கிளாஸ்ன்றது ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டியே கிடையாது. அதே மாதிரி கிளாஸ்க்குள்ளே வந்து வேரியபிள்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் வந்து எந்த ஒரு மெமரி ஸ்பேஸும் ஆக்குபை பண்ணாது. கிளியரா இந்த 4 லைனு? Yes, sir. ஓகே. Okay, sir. ஸோ நெக்ஸ்ட்டு மெத்தட்ஸ் பாருங்க. ஸோ a method in Python, it is a simply a function that is defined inside a class and it is used to perform some operations. ஸோ மெத்தட் அப்படின்றது வந்து என்னன்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபங்க்ஷன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, எஸ்டர்டே கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஒரு மெத்தட் அப்படின்றது வந்து என்னன்னா ஃபங்க்ஷன் தான், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஆனால் அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எதுக்குள்ளே எழுதியிருப்போம் அப்படின்னா ஒரு கிளாஸுக்குள்ளே எழுதியிருப்போம். அண்ட் இட் இஸ் யூஸ் டு பர்ஃபார்ம் சம் ஆப்ரேஷன்ஸ். அந்த மெத்தட் அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? நம்மளுக்கு
சில ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, அதாவது இங்கே பாருங்க, சிம்பிள். நேற்று நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்றத ஒன்று பார்த்தோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், இது எல்லாமே நேற்று நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிருந்தோம், ரைட்? ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிருந்தோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன பண்ணிச்சு, அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிச்சு. இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே என்னோட கிளாஸ். இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸுக்கு வெளியில் நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன்னா அது வெறும் ஃபங்க்ஷன் தான் கூடுவோம். புரியுதா? ஒரு ஓகே சார். ஃபங்க்ஷனை நீங்கள் கிளாஸுக்குள்ளே எழுதுறீங்கன்னா அது பேர் மெத்தட். ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கிளாஸ்க்கு வெளியில் எழுதுறீங்கன்னா அது வந்து ஜஸ்ட் அ ஃபங்க்ஷன். புரியுதா? எஸ் சார். ஓகே, நேற்றே நம்ம பார்த்த ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது, அது வந்து ஒரு பிளாக்கு, அந்த பிளாக்குள்ளே வந்து எக்ஸிக்யூட்டபிள் கோடை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோம், ரைட்டா? இப்போ மெத்தடுனாலும் அது ஒன்று தான், ஃபங்க்ஷன் தான். ஓகே, கிளாஸ்க்குள்ளே எழுதுறீங்கன்னா அது பேர் மெத்தடு, கிளாஸுக்கு வெளியில் எழுதுறீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷன். கிளியர்? ஓகே சார். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா இது டிஃபரன்ஸு? புரியுது சார். ஓகே, ஓகே. மெத்தட் அப்படின்னா என்னது, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். பட் நம்ம ஒரு அந்த ஃபங்க்ஷனை நம்ம கிளாஸ்க்குள்ளே எழுதுறதுனால அதை மெத்தடுன்னு கூப்பிடுறோம். அதே சேம் டைமில் வந்து அந்த மெத்தட் வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு சம் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு மெத்தட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். சிம்பிள். ஒரு கிளாஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபைல் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. py எக்ஸ்டென்ஷன் போட்ட ஒரு ஃபைலு, ஜஸ்ட்டு கிளாஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி உங்கள் கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு கிளாஸ். இப்போ புரியுதா? எஸ் சார். திஸ் இஸ் அ கிளாஸ். இப்போ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனை வந்து எழுத போகிறோம். மை ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகே, இதுக்குள்ளே வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணனா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஒரு கிளாஸ் எழுதிட்டேன், அதுக்குள்ளே ஒரு மெத்தட் நான் எழுதிட்டேன். ஓகே, இது வந்து ஒரு கிளாஸு, மை கிளாஸ் அப்படின்றது கிளாஸோட நேமு, மை ஃபங்க்ஷன் அப்படின்றது இந்த மெத்தடோட நேமு. ஓகே, மை ஃபங்க்ஷன் ஒன்று மெத்தடுன்னு எழுதிக்குவா, மை மெத்தட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மெத்தடோட நேமு, இது வந்து ஒரு கிளாஸோட நேமு. இப்போ இந்த மெத்தடை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், ரன் பண்ணணும். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், இந்த இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்ப்போமா? எஸ் சார். ஓகே, என்ன நடக்குது நம்மளுக்கு, என்ன எரர் வருது பாருங்க, மை மெத்தட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. ஓகே, மை மெத்தட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. இப்போ அதுவே நான் இங்கே கூப்பிட்றேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், சும்மா ரன் பண்ணுறேன். எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் வந்து சேம் இதே மை மெத்தட் தான் நான் கால் பண்ணேன், இங்கே வச்சு எழுதும்போது எனக்கு வரல, இங்கே வச்சு எழுதும்போது மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. எப்படி அது, ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? சார் இன்டென்டேஷன் சார். இண்டென்டேஷன். புரியுதா? அப்போது ஒரு கிளாஸ் லெவல்லையும் நீங்கள் என்ன பண்ணணும், இண்டென்டேஷனை ஃபாலோ பண்ணணும். ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு, இண்டென்டேஷன் ஃபார் லூப்பில், வைல் லூப்பில், இஃப் கண்டிஷன்ஸில். அதே மாதிரி சேம் வே ஒரு கிளாஸ்க்கும் வந்து இண்டென்டேஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் இப்போ இந்த கிளாஸ் லெவலில் ஒரு மெத்தட் எழுதுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அண்ட் இண்டென்டேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். கிளியர்? ஓகே சார். ஓகே சார். ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம், கிளாஸ்க்குள்ளே வந்து ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், அதை வந்து இப்போ கால் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு இது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னது? ஆப்ஜெக்ட் இஸ் அ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் a class. Object is a instance of a class. Object is a physical entity. For one class, we can create multiple objects. Objects occupy some memory. என்ன அர்த்தம்? இதுக்கு நம்ம கிளாரிட்டி பார்ப்போம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இதுதான் ஒரு கிளாஸ். இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து எனக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, மல்டிபிள் மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாய் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எம்ப்ளாய் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து M1 அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு, M2 அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ இந்த எம்ப்ளாய் ஐடி, இந்த எம்ப்ளாய் நேம், இந்த M1 மெத்தட், M2 மெத்தட், இது நாலுத்தையுமே வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் இப்போ இந்த நாலுத்தையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தேவைப்படும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தேவைப்படும். ஓகே, அதாவது இந்த நாலுத்தையுமே நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வேணும், ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று தேவைப்படும். அந்த ஆப்ஜெக்டை நான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் என்ன இருக்கோ அந்த நேம் எடுத்துக்கோங்க. கிளாஸ் நேம், கிளாஸ் நேம், அந்த நேம் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கிளாஸ் நேமை நம்ம அந்த கிளாஸ் நேமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஆப்ஜெக்ட் நேம். கிளியர்? ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருவோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக. ஸோ இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆப்ஜெக்டோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். நம்ம ஜாவாவில் என்ன பண்ணியிருப்போம், கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம், கரெக்டாக? பட் பைத்தானில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு தட் பர்டிகுலர் கிளாஸ் நேம் கொடுத்தா போதும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நேம் தான் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து ஓபிஜே அப்படின்னு வந்து ஒரு நேம் கொடுக்குறேன், ஈக்குவல் டு மை கிளாஸ். இப்போ இந்த ஓபிஜே அப்படின்ற ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும், இந்த மை மெத்தட் அப்படின்ற மெத்தடை என்னால் வந்து கால் பண்ண முடியும். கிளியர்? புரியுதா? இப்போ எஸ் நான் சார். கால் பண்ணோன்னே என்ன நடக்கும், இந்த மை மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம், உள்ளே போயிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஒன் மினிட் கைஸ். ஓகே ஓகே. ஒரு சின்ன ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம் அந்த இடத்துல. ஓகே, நான் இங்கே வந்து ஒரு செல்ஃப்னு ஒரு கீவேர்டு கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு செல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட் லெவலில் நான் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மை மெத்தட் அப்படின்ற பர்டிகுலர் மெத்தட் நேமை டைரெக்டாக இங்கே கால் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி. எஸ், எஸ் சார். டைரெக்டாக இந்த மாதிரி கால் பண்ணோம் இல்லையா. இப்போ நான் திரும்ப இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து எரர் அடிச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் அந்த செல்ஃப்ன்ற கீவேர்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன், ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணேன். இப்போ அந்த மெத்தடுக்குள்ளே செல்ஃப்ன்ற ஒரு கீவேர்ட் கொடுத்து இந்த மை மெத்தட் அப்படின்ற மெத்தட் நேமை அப்படியே டைரெக்டாக கால் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். எனக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் திரும்ப கிளியர் பண்ணி திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்றது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ இதுவே நான் வந்து இங்கே செல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல கொடுத்துட்டு திரும்ப அதே தான் ரன் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் செல்ஃப்ன்ற கீவேர்ட் மட்டும்தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் வருது. புரியுதா? எஸ் சார். இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு எரர் வருது. ஏன், எதனால? இங்கே தான் வந்து ஃபங்க்ஷனுக்கும் மெத்தடுக்கும் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனுக்கும் மெத்தடுக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ்க்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நான் இன்னொரு மெத்தட் கீழே எழுதுறேன்.
மை மெத்தட் 2 இப்படி எழுதுறேன். ஓகே, இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இங்கே மேலே வந்து இந்த ஒரே ஒரு மெத்தடுக்கு மட்டும் செல்ஃப் கீவேர்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போது இந்த மை மெத்தட்னு மேலே ஒன்று இருக்கு இல்லையா, லைன் நம்பர் 5, இது வந்து நம்மளுக்கு மெத்தட் கிடையாது, இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன். இட் இஸ் ஜஸ்ட் ஏ ஃபங்க்ஷன். இங்கே லைன் நம்பர் 8ல் ஒன்று எழுதியிருக்கல, மை மெத்தட் 2 அப்படின்ட்டு. இட் இஸ் அ மெத்தட். இட் இஸ் அ மெத்தட். ஏன் வந்து இது ஃபங்க்ஷன் இது மெத்தட்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சி, நீங்கள் ஒரு கிளாஸ்க்குள்ளே நார்மல் ஃபங்க்ஷன் உங்களால் எழுத முடியும். ஓகேவா? நீங்கள் எப்போ அந்த ஃபங்க்ஷனில் செல்ஃப்ன்ற கீவேர்ட் கொடுக்குறீங்களோ, அப்போ நீங்கள் எழுதின அந்த ஃபங்க்ஷன் இட் இஸ் பிலாங்ஸ் டு திஸ் கிளாஸ். ஒரு கிளாஸுக்கான ஃபங்க்ஷனாக மாறிடும். எப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸுக்கான ஃபங்க்ஷனாக மாறுதோ, அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? மெத்தடுன்னு சொல்லுவோம். எப்போ நீங்கள் செல்ஃப்ன்ற கீவேர்ட் நீங்கள் கொடுக்காம ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்களோ, அது வந்து ஜஸ்ட் அ ஃபங்க்ஷன். அது இன்னும் ஒரு ஃபங்க்ஷனாக தான் இருக்குது, மெத்தடாக மாறல. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு மெத்தடை ஒரு ஃபங்க்ஷனை நான் டைரெக்டாக கால் பண்ண முடியும் நம்மளால். ஒரு ஃபங்க்ஷனை நம்மளால் வந்து டைரெக்டாக கால் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸ்லலாம் நம்ம அப்படி தான் கால் பண்ணோம் ஃபங்க்ஷனை. அதனால தான் எனக்கு இப்போது மை மெத்தட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. பிகாஸ் இது வந்து ஒரு மெத்தட் கிடையாது. இது வந்து என்னது? இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை உங்களால் டைரெக்டாக கால் பண்ண முடியும். பட் இதுவே நீங்கள் ஒரு மெத்தடாக க்ரியேட் பண்ணுறீங்க, செல்ஃப்ன்ற கீவேர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிளாஸுக்கு சொந்தமான ஒரு ஃபங்க்ஷனாக மாறிடும். அப்போ கிளாஸுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னா அது வந்து என்னது? மெத்தடு. இப்போது இது வந்து செல்ஃப்ன்ற கீவேர்ட் கொடுத்ததுனால இது வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ வந்து ஃபங்க்ஷன்லேருந்து இது மெத்தடாக வந்து ப்ரொமோட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு மெத்தடை உங்களால் டைரெக்டாக இந்த மாதிரி கால் பண்ண முடியாது. உங்களால் ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி மட்டும்தான் கால் பண்ண முடியும். கிளியர்? ஓகே சார். உண்மையிலே புரியுதா? கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் நான் உங்களை? நான் தெரிஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல சார். புரியுது. புரியுது தானே? எஸ் சார். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த மை மெத்தட் 2ன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டைரெக்டாக கால் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ இது ஃபங்க்ஷன் ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். பட் இங்கே செல்ஃப்ன்ற கீவேர்ட் கொடுத்ததுனால இது வந்து ஒரு மெத்தடாக கன்வெர்ட் ஆகிடுச்சு இந்த கிளாஸுக்கு. இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு ரன் ஆகாது, எரர் தான் வரும். பிகாஸ் நம்ம ஜாவாலே பார்த்துருக்கோம், மெத்தடை வந்து எப்படி தான் கால் பண்ண முடியும் நம்மளால்? ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் கால் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்குறேன், சும்மா ஓபிஜே அப்படின்ட்டு, ஈக்குவல் டு கிளாஸ் நேம். என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ கிளாஸுக்கு, அந்த கிளாஸோட நேம். இப்போ நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி மை மெத்தட் 2 அப்படின்ற மெத்தடை உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்? கால் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கா? எஸ் சார். கிளியர் பண்ணி ரன் பண்ணுறேன் திரும்ப. இப்போ நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, ஓகே சார். இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி நான் கால் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன இருக்குது? எரர் வந்திருக்கு. ஏன்? ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு மெத்தடை தான் கால் பண்ண முடியும். ஃபங்க்ஷனை வந்து நம்ம டைரெக்டாகவே கால் பண்ணிக்கலாம். கிளியர்? இப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் இருக்குது. பட் இட் ஒன்ட் பிலாங் டு திஸ் கிளாஸ். ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் இருக்குது. பட் இந்த கிளாஸ்க்கு சொந்தமான ஃபங்க்ஷன் கிடையாது இது. ஓகே, ஓகே சார். செல்ஃப்ன்ற கீவேர்ட் கொடுத்தா மட்டும்தான் கிளாஸ்க்கான மெத்தடாக மாறும். செல்ஃப்ன்ற கீவேர்ட் கொடுக்காத வரைக்கும் அது வந்து என்னது? நம்மளுக்கு வெறும் வந்து ஃபங்க்ஷன் மட்டும்தான். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த செல்ஃப்ன்ற கீவேர்டை. ஓகேவா? அப்போது ஒரு கிளாஸ்க்குள்ளே நான் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பை டிஃபால்ட் அந்த மெத்தடில் செல்ஃப்ன்ற கீவேர்டை நான் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? ஆட் பண்ணி இருக்கணும். ஓகே, ஓகே சார். ஸோ இப்போ வந்து நான் இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஒரு எம்டி மெத்தட் வந்து நான் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எம்டி மெத்தட் நம்ம ஜாவாவில் பார்த்துருப்போம் இல்லையா? மெத்தடு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? பப்ளிக் வாய்ட், அதுக்கப்புறம் மெத்தட் நேம் வந்து M1 வச்சுக்கோங்க. இப்படி வந்து நம்மளால் ஒரு எம்டி மெத்தடை க்ரியேட் பண்ண முடியும் தானே, எந்த லாஜிக்கும் இல்லாமல்? ரைட்? எஸ்.
எஸ் இப்போ சார். இந்த மாதிரி எப்படி நான் வந்து பைத்தான்ல ஒரு எம்டி மெத்தட் கிரியேட் பண்றது? இப்போ இங்க பாருங்க, நான் வந்து ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன் பைத்தான்ல. மெத்தட் அப்படின்னாலே என்ன கொடுக்கணும், நம்ம செல்ஃப்ன்ற கீவேர்ட் கொடுக்கணுமா? எஸ் சார். செல்ஃப்ன்ற கீவேர்ட் நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் போயிட்டு என்ன பண்றேன், இன்னொரு மெத்தட் வந்து கிரியேட் பண்றேன். டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு மெத்தட் வந்து கிரியேட் பண்றேன். செல்ஃப்ன்ற கீவேர்ட் நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு பிரிண்ட்னு கொடுக்குறேன். பிரிண்ட் சும்மா ஏதோ ஒன்று பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகே, ஹலோ அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். எனக்கு ஏன் வந்து லைன் நம்பர் 7ல அந்த டெஃப் கீவேர்ட்ல எரர் அடிக்குது? எனி கேசஸ்? சார் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து நம்ம எதுவும் ம் கோட் எழுதாதனாலயா? எஸ், எக்ஸாக்ட்லி. இப்போ ஜாவா பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மெத்தட் எழுதுறீங்கன்னா அந்த மெத்தடோட ஓப்பன் பிளாக் க்ளோஸ் பிளாக் போட்டு முடிச்சிருவீங்க, ரைட்டா? எஸ் அப்போ சார். அது அது அங்க என்ன ஆகுது, ஒரு மெத்தட் எழுதுறோம், அதுக்கு ஒரு பிளாக் ஓப்பன் ஆகுது, அதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பைத்தான்லயும் ஒரு மெத்தடை க்ளோஸ் பண்ணணும். பைத்தான்ல வந்து ஓப்பன் பிளாக் க்ளோஸ் பிளாக் கிடையாது, பட் அந்த மெத்தட் வந்து இப்போ நம்மளுக்கு ஓப்பன்லயே இருக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ லைன் நம்பர் 7ல டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா? டிஸ்பிளேன்ற மெத்தட் லைன் நம்பர் 8ஓட க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, டிஸ்பிளேன்ற மெத்தட் லைன் நம்பர் 8ஓட க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் மை ஃபங்க்ஷன் அப்படின்ற மெத்தட் நம்மளுக்கு இன்னும் க்ளோஸ் ஆகல. இப்போ என்ன என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மெத்தட் எனக்கு க்ளோஸே ஆகல. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம இன்னொரு மெத்தட் எழுதியிருக்கோம். அதாவது ஒரு மெத்தட்குள்ள இன்னொரு மெத்தட் எழுதியிருக்கிறோன்ற மாதிரி இப்போ நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணுது. இப்போ இந்த மெத்தடுக்கு நான் எந்த இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ணல. இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ன்ற ஒரு கீவேர்டை நான் இங்கே கொடுத்தா போதும். பாஸ். இப்போ இந்த மெத்தட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மெத்தட் வந்து ஒரு எம்டி மெத்தட். இதுக்குள்ள நம்மளுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. பட் இது வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், ரைட்? எஸ் சார். ஓகே, ஸோ இதுதான் இந்த மெத்தட் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த டிஸ்பிளேன்ற மெத்தட் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கே க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ ஏர்லியராக இந்த மெத்தடை நம்ம க்ளோஸ் பண்ணாதனால தான் நம்மளுக்கு இங்கே எரர் த்ரோ பண்ணிட்டு இருந்தது. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு கண்டிஷன் எழுதுறீங்க, இல்லைனா ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு மெத்தட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த மெத்தடை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டை நீங்கள் என்ன பண்ணணும், அதோட இன்டென்டேஷனை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஓகே சார். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், a ஈக்குவல் டு 10ன்னு சொல்கிறேன், b ஈக்குவல் டு 20 நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். இஃப் ஓகே, இஃப் 20 இன் a அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதை நான் க்ளோஸே பண்ணல, எனக்கு எரர் அடிக்குது பாருங்கள். இப்போ நான் இதை வந்து க்ளோஸே பண்ணல. ஓகேவா? க்ளோஸ் பண்ணாமல் நம்மளால் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எழுத முடியாது இல்லையா? அப்போ இந்த இடத்துல நான் பாஸ்ன்னு கொடுப்பேன். பாஸ் அப்படின்னா இந்த கண்டிஷன் க்ளோஸ்னு அர்த்தம். ஓகே சார். ஓகே, ஸோ புரியுதா பாஸ் கீவேர்டோட யூசேஜ்? எஸ் சார். ஓகே, சார் பாஸ் இங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எது சார் ரிட்டர்ன் ஆகும்? இது 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 கேட்குறீங்களா? ஆ எஸ் சார். ஃபிஃப்த் லைன். எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது. இங்கே பாருங்க, அதுக்குள்ளே தான் எதுவுமே இல்லையே. ஏதாவது ஓகே. இருந்தால் தானே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். இங்கே பாருங்கள், ஓபிஜே ஈக்குவல் டு கிளாஸ் நேம் நான் கால் பண்ணுறேன். இப்போ ஓபிஜே டாட் அந்த மெத்தட் வந்து மை ஃபங்க்ஷன் இல்லையா? இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்பிளேன்ற மெத்தடையும் நான் கால் பண்ணுறேன். நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹெலோன்னு மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இந்த மெத்தட் எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஓகே ஓகே சார். கைஸ், இது புரியுதா? எஸ் சார். கன்ஃபியூஸ் பண்ணல உங்களை? இல்லைன்னா சொல்லுங்கள், நான் திரும்ப வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கூட வரேன். திரும்ப நான் வந்து ஊப்ஸ்லேருந்து கூட ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு புரியலன்னா. இல்ல சார். புரியுதுல்ல? ம். ஓகே ஓகே சார். ஓகே ஃபைன். சரி,
ஸோ அப்போ ஒரு கிளாஸ்னா என்னன்னு தெரியும், மெத்தட்னா என்னன்னு தெரியும், அந்த செல்ஃப் கீவேர்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரியும். ஓகே, அதே மாதிரி பாஸ் கீவேர்ட்னா என்னன்னு தெரியும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் போயிடலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 2 பாருங்க. நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஓகே, 2 மெத்தட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் வித்தவுட் எனி ஆர்குமெண்ட்ஸ். ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணோம், அந்த மெத்தடுக்குள்ளே செல்ஃப்ன்ற ஆர்குமெண்ட் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். மற்றபடி எதுவும் வேல்யூவை இன்வோக் பண்ணுற மாதிரி எந்த ஆர்குமெண்ட்டும் நான் கொடுக்கல. நம்ம ஏன் செல்ஃப்னு கொடுக்குறோன்னா இந்த கிளாஸோட மெத்தட் அப்படின்னு சொல்கிறது விதமாக நம்ம செல்ஃப்னு கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் ஒரு மெத்தடில் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம், செல்ஃப் கமா நேம்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இது கூட சேர்த்து பிரிண்ட் பண்ணுறேன். சரியா? இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி என்ன பண்ண போகிறேன், இந்த மெத்தடை கால் பண்ண போகிறேன், டிஸ்பிளேன்ற மெத்தடை நான் கால் பண்ண போகிறேன். ஓகே, டிஸ்பிளே. இப்போ இந்த டிஸ்பிளேன்ற பர்டிகுலர் மெத்தடுக்கு நான் என்ன பாஸ் பண்ணணும், ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணணும். ஏன், நான் வந்து செல்ஃப் தாண்டி என்ன பண்ணியிருக்கேன், நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கான பேராமீட்டரை நான் என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது, இந்த மெத்தடை கால் பண்ணும்போது நான் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் வந்து பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணால் என்ன நடக்கும், இந்த பைத்தான் அப்படின்ற வேல்யூ இந்த நேம் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். நம்ம அதை பிரிண்ட் பண்ணுறதுனால இப்போ நேமோட வேல்யூ என்னவா மாறிடும், பைத்தானாக மாறிடும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டில் ஹலோ அது கூட சேர்ந்து பைத்தான் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். புரியுதா? எஸ் சார். ஸோ ஹலோ பைத்தான் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட்டு மெத்தடில் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை ரிட்டர்ன் டைப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, அது நீங்கள் ஹோம் ஒர்க்காக பண்ணுங்கள். நம்ம ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்தோம் இல்லையா, எஸ் சார். ஸோ இந்த மாதிரியும் கொடுக்க முடியும் உங்களால். ஓகே, ஸோ ரிட்டர்ன் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெத்தடை கால் பண்ணும்போது உள்ளுக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் தவிர ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணும், நீங்கள் அந்த மெத்தடே பிரிண்ட் பண்ணும்போது தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் ரிட்டர்ன் நேம்னு கொடுக்குறேன் இந்த இடத்துல. இப்போ வந்து நான் திரும்ப இதே ரன் பண்ணுறேன், எனக்கு வந்து ஹலோ பைத்தான் மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ இதை நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா எய்தர் அதை ரிட்டர்ன் கூடிய வேல்யூவை நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி இப்போ இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணால் எனக்கு நேம் பிரிண்ட் ஆகும். இப்படி பண்ணால் என்ன நடக்கும், இப்படி பண்ணால் என்ன நடக்கும், நான் வந்து ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்க அதுக்கான வேல்யூ நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ பைத்தான் வந்து இந்த நேம் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், ஹலோ பைத்தான் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ரைட், ஹலோ பைத்தான் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன், இந்த மெத்தடை நான் கால் பண்ணியிருக்கேன், அது வந்து எனக்கு என்ன பண்ணுது, நேமை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ நேமோட வேல்யூ என்னது, பைத்தான். அந்த பைத்தான் அப்படின்றத எனக்கு இந்த ஏ வேரியபிளாக ரிட்டர்ன் பண்ணுது. அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ என்னோட அவுட்புட்டில் என்ன வரணும், ஹலோ பைத்தான். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஹலோ பைத்தான் அப்படின்ற கண்டென்ட்டும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணக்கூடிய பைத்தான் அப்படின்ற கண்டென்ட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ரைட்? எஸ் சார். எஸ். ஓகே, புரியுதா? சேம் நீங்கள் நார்மல் ஃபங்க்ஷனில் என்னென்ன பண்ணீங்களோ எல்லாமே உங்களால் இங்கே பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு கிளாஸ்க்குள்ளே கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அதை மெத்தடாக கொடுக்கணும். மெத்தடாக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம செல்ஃப்ன்ற கீவேர்டை இங்கே யூஸ் பண்ணணும். புரியுதா? சார். எஸ். சிம்பிள். நீங்கள் ஃபங்க்ஷன் என்ன பண்ணீங்களோ அதே தான் மெத்தடு. பட் என்ன பண்ணுவீங்க, இன்ஸ்டெட் ஆஃப் செல்ஃப் ஃபங்க்ஷனில் வந்து ஃபங்க்ஷனில் வந்து செல்ஃப் கீவேர்ட் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் நீங்கள் ஒரு கிளாஸ்க்குள்ளே கொடுக்கறதுனால நீங்கள் செல்ஃப்னு யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன் உங்களால் டைரெக்டாக கால் பண்ண முடியும். பட் ஒரு மெத்தடை நீங்கள் ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி தான் கால் பண்ண முடியும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, நீங்கள் ஃபங்க்ஷன் நல்லா கற்றுருந்தீங்க அப்படின்னா இது ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் மெத்தட். மெத்தடில் 2 டைப்ஸ் இருக்குது கைஸ். ஒன்று வந்து இன்ஸ்டன்ஸ் மெத்தட், இன்னொன்று வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படின்னா எந்த ஒரு மெத்தட் ஒரு கிளாஸுக்கு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னா என்னது, இட் இஸ் அ காமன் மெத்தட். காமன் மெத்தட்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக்ன்ற மெத்தட் வந்து காமன் மெத்தட்னு சொல்லுவோம். ஏன், இப்போது ஒரு மெத்தடை வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக கொடுக்குறோம். இப்போ ஒரு மெத்தட் வந்து நான் ஸ்டாட்டிக்காக மாற்றுறேன் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து
அந்த பர்ட்டிகுலர் கிளாஸ்லயோ இல்லைனா பக்கத்து கிளாஸ்க்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு கிளாஸ்க்கோ கிளாஸ்க்கோ வந்து காமனான ஒரு மெத்தட். இப்போ இந்த மெத்தட் வந்து என்னால் ஈஸியாக வந்து வேறு வேறு இடத்துல வந்து யூஸ் பண்ண முடியும் ஈஸியாக. அதனால தான் அந்த ஒரு மெத்தட் வந்து நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது நான் ஒரு மெத்தட் வந்து ஸ்டாட்டிக் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நான் இதோட யூஸ் கேஸ்லாம் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், டிஸ்ப்ளே அப்படின்ற பர்ட்டிகுலர் மெத்தடை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஸ்டாட்டிக்காக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இதே ஜாவாவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், ஸ்டாட்டிக் அப்படின்ற ஒரு கீவேர்ட் கொடுப்போம் அந்த மாதிரி இல்லையா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் அப்படின்னு கொடுப்போம், ரைட்? பட் பைத்தானில் ஒரு மெத்தடை நீங்கள் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு அனடேஷனை யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், ஒரு அனடேஷனை யூஸ் பண்ணணும். அந்த அனடேஷன் பேர் என்னது, ஸ்டாட்டிக். புரியுதா? ஓகே. இங்க பாருங்க. இப்போ வந்து டெஃப் M1 அப்படின்ற ஒரு மெத்தட் நான் கிளியர் பண்ணுறேங்க. திஸ் இஸ் அ இன்ஸ்டன்ஸ் மெத்தட். ஓகே, அப்படியே வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு மெத்தடை கிரியேட் பண்ணுறேன். M2ன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஒரு நம்பர்ன்ற வேரியபிளை நான் ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் டைரெக்டாக என்ன பண்ண போகிறேன், ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது M1ன்ற மெத்தடை நான் ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி கால் பண்ண போகிறேன், M1. இப்போ இது எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும், திஸ் இஸ் இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணும், ரைட்? இப்போ அதுவே எஸ். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஓபிஜே அப்படின்ற ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி M2ன்ற மெத்தடை நான் கால் பண்ணுறேன். இப்போ M2 அப்படின்ற மெத்தடுக்கு வந்து நான் வந்து ஒரு நம்பர் வந்து ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு நம்பர் வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன், 100 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இந்த M2 அப்படின்ற மெத்தடை நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டாட்டிக் மெத்தடாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும், அட் த ரேட் ஆஃப் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்ற ஒரு அனடேஷனை இங்கே நான் கால் பண்ணணும். அனடேஷன். ஓகே, இந்த டெக்னிக்கல் வேர்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அனடேஷன். ஸோ இது நம்ம டெஸ்ட் என்ஜினில் பார்த்தோம் இல்லையா, நம்ம ஜாவா செல்லையும் பார்க்கும்போது அனடேஷன். ஓகே, அந்த மாதிரி ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்ற ஒரு அனடேஷனை நம்ம இங்கே கால் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்ற அனடேஷனை நான் எந்த மெத்தட் மேலே கொடுக்குறேனோ அந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து எனக்கு ஸ்டாட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ சரியா? இப்போது இது வந்து என்ன அவுட்புட்டை நம்மளுக்கு வந்து த்ரோ பண்ணுது அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து M1 அப்படின்ற மெத்தட் எனக்கு கால் ஆகிருக்கு. கால் ஆகி திஸ் இஸ் அ இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படின்ற பர்டிகுலர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு, ரைட்? இப்போது அடுத்தது பாருங்கள், M2ன்ற மெத்தடை நான் கால் பண்ணுறேன், ஸ்டாட்டிக் மெத்தடை. எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு எரர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த எரர் என்னன்னு படிங்க. மை கிளாஸில் இருக்கக்கூடிய M2ன்ற மெத்தடுக்கு வி ஆர் மிஸ்ஸிங் ஒன் ரெக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஒரு ஆர்குமெண்ட் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, எரரை த்ரோ பண்ணியிருக்கு. பட் ஆனால் நம்ம இங்கே ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தானே கொடுத்துருக்கோம், ஆமாம் தானே? எஸ் சார். எஸ் சார். அப்புறம் ஏன் வந்து எனக்கு ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடில் செல்ஃப்னு கொடுக்குறீங்கன்னா அந்த செல்ஃபுமே வந்து இங்கே ஒரு ஆர்குமெண்ட்டாக வந்து அது கன்சிடர் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செல்ஃப் அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ, இந்த நம்பர்ன்ற ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ, 2 வேல்யூ நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். புரியுதா? இப்போ பாருங்க, ஓகே நான் இந்த சார். செல்ஃபை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு எரர் வராது பாருங்க. ஸோ திஸ் இஸ் அ இன்ஸ்டன்ஸ் மெத்தட். M1 அப்படின்ற மெத்தடோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் M2ன்ற மெத்தடோட 100 அண்ட் 200 ரெண்டுமே பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ இந்த 100ன்றது நம்மளுக்கு செல்ஃபுக்கு போகுது, இந்த 200 அப்படின்றது நம்மளுக்கு இந்த நம்பருக்கு போகுது. ஸோ அது ரெண்டுத்தையுமே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். கிளியர்? ஓகே சார். ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு வந்து செல்ஃபும் வந்து என்னது, ஒரு ஆர்குமெண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணோம். ஓகே, அதே மாதிரி வந்து
ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் நேம் டாட் அந்த மெத்தட் நேம் வந்து அப்படியே கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணுறேன், கிளாஸ் நேம் டாட் அந்த மெத்தட் நேம். புரியுதா? ஸோ இங்கே வந்து நம்ம பேராமீட்டர் கொடுத்துக்கலாம். கிளியர்? எஸ் சார். ஓகே, 2 வாட்டி வந்திருக்கு பாருங்க. ஓகேவா? ஓகே சார். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம். சார் ஸ்டாட்டிக் செல்ஃப் கொடுக்கல அப்படின்னாலுமே ஒர்க் ஆகுமா சார்? செல்ஃப் கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்குது பாருங்க. ஒர்க் ஆகுது கைஸ். ஓகே, செல்ஃப் கொடுக்கலனாலும் ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து நம்மளுக்கு இந்த கிளாஸாக கன்வெர்ட் பண்ண கிளாஸ் மெத்தடாக வந்து ஒர்க் ஆகுது. ஓகே ஓகே சார். ஓகே. பட் நீங்கள் செல்ஃப் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃபுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வந்து ஒரு பேராமீட்டர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும், இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி. சரியா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னது, டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள் 2 பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்குறீங்க. லோக்கல் வேரியபிள்லாம் என்னன்னு தெரியும், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதக்கூடிய வேரியபிள் தான் லோக்கல் வேரியபிள். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் எழுதக்கூடிய வேரியபிள் வந்து குளோபல் வேரியபிள். அப்போ கிளாஸ் வேரியபிள் எங்கே வரும், அது எப்படி இருக்கும், அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 வேரியபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஓகே. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது கிளாஸ் வேரியபிள். ஓகே, அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது லோக்கல் வேரியபிள். ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸுக்கு வெளியில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது குளோபல் வேரியபிள். ஓகே, இது வந்து குளோபல் வேரியபிள், இது வந்து கிளாஸ் வேரியபிள், இது வந்து லோக்கல் வேரியபிள். புரியுதா? எஸ் ஓகே, சார். இப்போ இதெல்லாமே நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1. ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேங்க, ஏ ஈக்குவல் டு 10, ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 10 நான் கொடுக்குறேன். இந்த ஃபார்மேட்டில் நான் கொடுக்குறேன். இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல. நம்ம ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஆட் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஆட் அப்படின்ற மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு எந்த லெவல் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னா கிளாஸ் லெவல் வேரியபிள்ஸ். கிளாஸ் லெவல் வேரியபிள், இது ரெண்டுமே வந்து கிளாஸ் லெவல் வேரியபிள். ஏன் இந்த கிளாஸ் லெவல் வேரியபிள்னு சொல்கிறோம், ஒரு கிளாஸுக்கு உள்ளே கொடுத்துருக்கேன், அதனால் இது கிளாஸ் லெவல் வேரியபிள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த கிளாஸ் வேரியபிளை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, நான் வந்து இது பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கிளாஸ் வேரியபிளை பிரிண்ட் ஏ கமா பி நான் கொடுக்கேன். பிரிண்ட் ஏ கமா பி. பட் இங்கே பாருங்கள், எனக்கு வந்து அது என்ன பண்ணுது, ஒரு எரர் த்ரோ பண்ணுது பாருங்கள். ஏ இஸ் நாட் டிஃபைன்னு சொல்லுது, அதே மாதிரி பி இஸ் நாட் டிஃபைன்னு சொல்லுது. ஏன்னா ஏயும் பியும் இந்த இப்போ இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம், பட் வந்து உள்ளே வரல, கால் ஆகவே இல்லை. ஓகே, அப்போது ஒரு கிளாஸ் லெவல் வேரியபிளை நம்ம வந்து ஒரு மெத்தடுக்குள்ளே எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா யூசிங் செல்ஃப் கீவேர்டு. செல்ஃப் அப்படின்றது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் கிளாஸ். அப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் லெவல் வேரியபிள் வந்து நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா செல்ஃப்ன்ற கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். செல்ஃப் டாட் ஏ, செல்ஃப் டாட் பி. புரியுதா? நம்ம ஜாவாவில் திஸ் கீவேர்ட் பார்த்தோம், திஸ் ரெப்ரசன்ட்ஸ் கரண்ட் கிளாஸ்ன்னு நம்ம சொன்னோம், ரைட்? அந்த மாதிரி செல்ஃப் அப்படின்றது வந்து இட் இஸ் அ கீவேர்ட், இட் ரெப்ரசன்ட்ஸ் அவர் கரண்ட் கிளாஸ். அப்போ செல்ஃப் டாட் ஏ அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்டிங் த கரண்ட் கிளாஸ் ஏ வேரியபிள்.
self dot b அப்படின்னா it is representing the current class b variable. clear? ஓகே சார். ஓகே. இப்போ நான் வந்து இதை ஆட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு ப்ளஸ் ஆப்ரேட்டர் இங்கே கொடுத்தா போதும். கொடுத்துட்டு இப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் அந்த மெத்தடை கால் பண்ணால் போதும். ஓகே, a + b 10 + 20 30 அவுட்புட் வந்திருக்குல்ல 30. புரியுதா? எஸ் சார். இப்போ இதே நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை ஸ்டார். ஓகே, 10 × 20 நான் 200 வருமா, 200. ஓகே, கிளியர்? ஓகே சார். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கிளாஸ் லெவல் வேரியபிளை நீங்கள் ஒரு மெத்தட்குள்ளே ஆக்சஸ் பண்ணணும். சரியா? சரி, நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஒரு கிளாஸ்க்குள்ளே வேரியபிள் கொடுக்குறோன்னா அது கிளாஸ் லெவல் வேரியபிள். ஒரு மெத்தட்குள்ளே வந்து நம்ம வேரியபிள்ஸ் கொடுக்குறோன்னா அது வந்து லோக்கல் வேரியபிள். ஒரு கிளாஸுக்கு வெளியில் நான் வந்து வேரியபிள் கொடுக்குறேன்னா அப்படின்னா அது வந்து குளோபல் வேரியபிள் நான் சொன்னேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 3 வேரியபிளையும் இங்கே வந்து நான் கொண்டு வர போகிறேன். கிளாஸ் லெவல் வேரியபிளும் கொண்டு வர போகிறேன், குளோபல் லெவல் வேரியபிளும் கொண்டு வர போகிறேன், லோக்கல் வேரியபிளையும் நான் கொண்டு வர போகிறேன். 3 வேரியபிளை நான் கொண்டு வர போகிறேன். எப்படி கொண்டு வருது அப்படின்றத பாருங்க. கிளாஸுக்கு வெளியில் கொடுக்குறேன், இது வந்து குளோபல் வேரியபிள் i, j = 15 25 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து குளோபல் வேரியபிள்ஸ். இது ரெண்டுமே என்ன வேரியபிள், குளோபல் வேரியபிள். ஓகேவா? இது வந்து கிளாஸ் லெவல் வேரியபிள். இப்போ இது இந்த இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ வந்து பாருங்க, print x + y. இப்போ நான் இந்த இடத்துல எதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், டக்குன்னு சொல்லுங்க. எக்ஸ் அண்ட் ஒய் சார். அதுதான், அது எந்த டைப் ஆஃப் வேரியபிள்ஸ்? அது லோக்கல் வேரியபிள்ஸ். லோக்கல். சூப்பர், வரும் லோக்கல் வேரியபிள். ஓகே, அதே மாதிரி print a + b. இப்போ நான் எந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்? கிளாஸ் வேரியபிள் சார். கரெக்டாக கொடுத்துருக்கேன்னா? நோ சார், அங்கே எரர் இருக்கு. அதான் என்ன பிரச்சனை, செல்ஃப் ஆட் பண்ணணும் சார். செல்ஃப். ஏன் செல்ஃப் கொடுக்கணும்? செல்ஃப் ரெப்ரசென்டிங் கரண்ட் கிளாஸ். அப்போ செல்ஃப் டாட் ஏ அப்படின்னா கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஏன்ற வேரியபிள் அதை ரெஃபர் பண்ணுது. ஓகே, அடுத்தது print i + j. இது எந்த டைப் ஆஃப் வேரியபிள்? குளோபல் சார். குளோபல் வேரியபிள். ஓகே, நம்ம இதை கால் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் நேம் = my class obj டாட் add. இப்போ வந்து அந்த ஆட்ன்ற மெத்தடுக்கு நம்ம 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கலாம், அதுக்கான வேல்யூவை நம்ம கொடுக்கணும். சரியா? நான் 100, 200 நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூவை பிரிண்ட் பண்ணும், டக்குன்னு சொல்லுங்கள், என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணும்? 300 சார். 300. இது நம்மளுக்கு என்ன வேல்யூவை பிரிண்ட் பண்ணும்? 30. 30. இது நம்மளுக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணும்? 40 சார். ஓகே, ரன் பண்ணுறேன். 300 30 40 வந்திருக்கா? ஸோ புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. என்ன பண்ணுறேன், என்னோட குளோபல் வேரியபிளோட நேமும் வந்து நான் a, bன்னு கொடுத்துட்றேன். என்னோட செல்ஃப் வேரியபிள், என்னோட லோக்கல் வேரியபிளும் நான் a, bன்னு கொடுக்குறேன். என்னோட ஆமாம் கிளாஸ் வேரியபிளும் ab. சரியா? a b ab a அண்ட் b. இப்போ இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த அப்ரோச்சில் போனீங்கன்னா அந்தந்த லோக்கல் வேரியபிள்ஸ், அந்தந்த கிளாஸ் வேரியபிள்ஸ், அந்தந்த
குளோபல் வேரியபிள்ஸ் கரெக்டாக வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும், எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை, இப்போ நான் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, ஓகே, இங்கேயும் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக வந்து லோக்கல் வேரியபிளை தான் ஆக்சஸ் பண்ணுறோம், ரைட்? எஸ் சார். எஸ் சார். இங்கேயும் ஏ ப்ளஸ் பி தான் கொடுக்குறோம். அப்போ இங்கேயும் நம்ம என்ன தான் பண்ணிட்டு இருக்கோம், லோக்கல் வேரியபிளை தான் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்கேயும். உங்களுக்கு புரியுதா? நல்லா பாருங்க, புரியும். இங்கேயும் வந்து நம்ம லோக்கல் வேரியபிளை தான் ஆக்சஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம குளோபல் வேரியபிளை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? இப்போ செல்ஃப் டாட் ஏ அப்படின்னா ஓகே, கிளாஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறோம், ரைட்டா? அப்போ இதோட அவுட்புட் வந்து 10 + 20 13 வரும். இப்போ வந்து நான் 100 ஏவோட வேல்யூ 100ன்னு கொடுத்துருக்கேன், பியோட வேல்யூ 200ன்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஏ ப்ளஸ் பினா லோக்கல் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறேன். அப்போ இதோட அவுட்புட் வந்து எனக்கு 300ன்னு வரும். அப்போ இங்கேயும் நான் ஏ ப்ளஸ் பி தானே கொடுக்குறேன், அகெயின் ஐம் ஆக்சஸிங் த சேம் லோக்கல் வேரியபிள். அப்போ இதோட அவுட்புட் எனக்கு 300 தான் வரும். இப்போ நான் குளோபல் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணணும். எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? ஸோ ஏர்லியராக வந்து நம்மளுக்கு வேறு வேறு வேரியபிள் நேம்ஸ் இருந்தது, அதனால் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து மேப் பண்ண முடிஞ்சது. குளோபல் வேரியபிள் எங்கே இருக்குது, லோக்கல் வேரியபிள் எங்கே இருக்குது, செல்ஃப்னா கிளாஸ் வேரியபிள், அந்த மாதிரி. இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரே வேரியபிள் நேம் தான் இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? அதுக்கு தான் சார் ஒரு சொல்லுங்கள். இல்லை சார், சொல்லுங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு கீவேர்டு இருக்குது. அந்த கீவேர்டு பேர் என்னன்னா குளோபல்ஸ் ஃபங்க்ஷன். இது ஆக்சுவலாக கீவேர்டு கிடையாது, குளோபல்ஸ் ஆஃப் குளோபல் வேரியபிளோட நேம் இப்படி கொடுக்கணும். புரியுதா? அதே மாதிரி இங்கேயும் குளோபல்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் குளோபல் வேரியபிள் நேம் பி, இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ டேரெக்டாக நம்ம என்ன ஆக்சஸ் பண்ணுறோம், குளோபல் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறோம். இப்போ இதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு என்ன வரும், 14 வரும். புரியுதா? ஓகே, ரன் பண்ணுறா. ஸோ 300 வந்திருக்கு லோக்கல் வேரியபிள், 30 வந்திருக்கு கிளாஸ் லெவல் வேரியபிள், 14 வந்திருக்கு குளோபல் வேரியபிள். ஓகே, ஓகே சார். ஓகே. ஸோ இந்த மாதிரி சேம் நேம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணணும், அந்தந்த வேரியபிளை ரெஃபர் பண்ணணும். சரியா? ஓகே சார். அதே மாதிரி வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா மல்டிபிள் வாட் இஸ் தட் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஒரு கிளாஸுக்கு வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும் இந்த மாதிரி. புரியுதா? ஓகே ஓகே சார். சார். ஓகே, நீங்கள் எது சேம் ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணுங்க, வேற ஒரு நேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் 2 இந்த மாதிரி. ஓகே, ஐ மீன் நீங்கள் இங்கே கால் பண்ணணும் இந்த மாதிரி. ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்ட் 2 அதே மாதிரி ஆப்ஜெக்ட் 3 இந்த மாதிரி சொல்கிறேன். புரியுதுல்ல உங்களுக்கு? ஆப்ஜெக்ட் 3 ஆப்ஜெக்ட் 4 இந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸ்க்கு உங்களால் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸும் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஓகே சார். புரியுதா? ஸோ திஸ் இஸ் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள். ஓகே, எதாவது டவுட்ஸ் இருக்கா அடுத்த வரைக்கும்? கிளாஸ்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? எஸ் சார். மெத்தட்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? ஆப்ஜெக்ட்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? ஃபங்க்ஷனுக்கும் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு புரிஞ்சிச்சா? டைப்ஸ் ஆஃப் மெத்தட், இன்ஸ்டன்ஸ் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும்னு புரிஞ்சிச்சா? வேரியபிள்லாம் எப்படி ஒர்க் ஆகும் புரிஞ்சிச்சா? எஸ் சார். ஓகே, அவ்வளோதான் நெக்ஸ்ட் செஷன். ஸோ நாளைக்கு வந்து நம்ம அடுத்த கான்செப்ட் பார்ப்போம்.